தமிழக விவசாய அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார். இப்போ நான் திருவள்ளூர் மாவட்டம் தண்டலை ஏரியாவுக்கு ஃபீல்டு பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். இப்போ நீங்கள் இந்த பார்த்துருக்கிற இந்த ஃபீல்டு வந்து ஒரு 40லேருந்து ஒரு 50 நாள் வந்து பார்த்திங்கன்னா கதிர் வர டைமில் இருக்குது. இதில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் வந்து இப்போ பேச வந்திருக்கேன். எப்போவுமே ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன், இந்த நெல்லில் வரக்கூடிய பாசியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த பாசி வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து அதிகமாக தோன்றுறது அப்படின்னா, நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பாஸ்பரஸ் அந்த ஃபெர்டிலைசர் வந்து கரையாத தன்மையில் இருக்கிறதுனால மேலே வந்து அடையாக வந்து இந்த பாசி வந்து பார்த்திங்கன்னா படுறது. இதனால் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை எடுத்துக்க முடியாத நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து இருக்குது. அதுக்கு நம்மளுடைய ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸோடைய இதை வந்து போஸ்டர் அப்படிங்கக்கூடியது ஒரு ஏக்கருக்கு 4 கிலோவும், கூட வந்து பார்த்திங்கன்னா லெக்ஸா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஏக்கருக்கு 2.5 கிலோவும் நீங்கள் அது கொடுக்கலாம். இப்போ நான் அந்த சொல்லக்கூடிய அந்த பாசியானது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே அடையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்படி அடையாக இருக்கும்போது நமக்கு அந்த தூர் கட்டுற டைமில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த தூரானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்தில் வந்து மினிமம் ஒரு 40 தூருக்கு மேலே வெடித்தா தான் வந்து நமக்கு அதிகப்படியான ஒரு மகசூல் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக கிடைக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காத பட்சத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் அப்படியே டெபாசிட் ஆகிட்டு அடுத்த போகத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். அதுக்கு நம்மளுடைய ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸில் போஸ்டரும் ப்ளஸ் வந்து லெக்ஸாவும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பயன்படுங்க. மீதி ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுன்னா நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.